நாமளா ஒரு வேலைய செய்யணும்னு நினைக்கும்போது ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஆனா அதே வேலைய வேற யாராவது நம்மள செய்ய சொன்னா போதும், அந்த ஆர்வம் மொத்தமா காணாம போயிடும். இந்த ஒரு மாதிரி விசித்திரமான, சில சமயம் ரொம்ப எரிச்சலான உணர்வை நீங்க எப்பவாவது அனுபவிச்சிருக்கீங்களா? இது ஏன் நடக்குது? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. நீங்களா முன் வந்து பாத்திரம் கழுவலான்னு போறீங்க. அப்போ பார்த்து உங்க அம்மா, ஏய் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வை அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், மொத்த மூடும் போயிடும். அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யவே தோணாது. இது பார்க்க கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா தெரிஞ்சாலும் உண்மையிலே இது ரொம்ப எரிச்சலான ஒரு உணர்வு இல்லையா? ஆனா ஒரு உண்மைய சொல்றேன், இது உங்க தப்பு கிடையாது. நீங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்கனோ இல்ல சோம்பேறித்தனமா இருக்கீங்கனோ அர்த்தம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அறிவியல் காரணம் இருக்கு. உங்க மூளை ஏன் இப்படி நடந்துக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வந்துடலாம். வாங்க, நம்ம மூளைக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு வருவோம். இங்கதான் நாம அந்த உந்துதல் முரண்பாதை, அதாவது மோட்டிவேஷன் பாரடாக்ஸ சந்திக்கிறோம். ஒரு சின்ன வெளிப்புற கட்டளை நம்மளோட இயல்பான ஆர்வத்தை எப்படி மொத்தமா காலி பண்ணுதுங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல பாருங்க, அந்த யோசனை உங்களுடையது. சரி, இந்த பாத்திரத்தை நாமளே கழுவிடலான்னு நீங்களா நினைக்கிறீங்க. அந்த உந்துதல் உங்களுக்குள்ள இருந்து வருது. நீங்களே முடிவெடுக்கிறதால கண்ட்ரோல் உங்க கையில இருக்கு. ஆனா இந்த ஒரு வாக்கியம், ஏய் இன்னைக்குள்ள அதை முடிச்சிடு அப்படின்னு ஒருத்தர் சொல்ற அந்த ஒரு வாக்கியம் மொத்த சூழ்நிலையும் தலைகீழா மாத்திடுது. இப்போ அது உங்க விருப்பம் இல்ல, அது வெளியில இருந்து வந்த ஒரு கட்டளையா மாறிடுது. இதோட விளைவு என்ன? சட்டுன்னு அந்த வேலையை செய்யற ஆர்வம் மொத்தமா போயிடும். சொல்லப்போனா அந்த வேலையை தவிர உலகத்துல வேற எந்த வேலையை வேணும்னாலும் செய்யலான்னு தோணும். இது ஏன் இப்படி நடக்குது? அதுதான் இங்க சுவாரஸ்யமான கேள்வி. நீங்க இப்படி எதிர்வினையாற்றுவது ஒரு குறைபாடு கிடையாது. அது உங்க மூளையோட ஒரு பாதுகாப்பு அமைப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சோம்பேறித்தனம் இல்ல, இது ஒரு தற்காப்பு உள்ளுணர்வு. உளவியல்ல இதுக்கு காக்னிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க சுதந்திரத்துக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு உங்க மூளை உணரும் போது அது இயற்கையாவே தன்னை தற்காத்து கொள்ள முயற்சி பண்ணுது. இது ஒரு நெகட்டிவான விஷயம் கிடையாது, உங்களை பாதுகாக்கிற ஒரு பாசிட்டிவான செயல்பாடுதான். இந்த உணர்வோட மையப்புள்ளில இருக்கிறது தான் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டு மையம்ங்கிற ஒரு உளவியல் கருத்து. ஒரு கட்டளை எங்க இருந்து வருதுங்கிறது நம்ம மூளைக்கு ஏன் இவ்ளோ முக்கியங்கிறது இது தெளிவா விளக்கும். அடிப்படையில 2 வகையான கட்டுப்பாட்டு மையங்கள் இருக்கு. ஒன்னு அக கட்டுப்பாடு, இது உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கற மாதிரி உணர வைக்கும். இன்னொன்னு புற கட்டுப்பாடு, இது ஒரு அச்சுறுத்தல் மாதிரி உணரப்படலாம். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு இப்ப பார்க்கலாம். நீங்களா ஒரு முடிவை எடுக்கும்போது உங்களுடைய அக கட்டுப்பாட்டு மையம் வேலை செய்யுது. இது ஏன் சாய்ஸ், நான் முடிவு பண்றேன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். அதாவது உங்க வாழ்க்கையோட டிரைவிங் சீட்ல நீங்களே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இது ஒரு திருப்தியையும் சாதித்த மனப்பான்மையையும் கொடுக்கும். ஆனா இதுவே வேறொருத்தர் உங்களுக்கு ஒரு வேலையை செய்ய சொல்லும் போது அந்த கட்டுப்பாட்டு மையம் வெளியில போயிடுது. இப்போ அது உங்க சாய்ஸா இல்லாம ஒரு கட்டளையா தெரியுது. இத உங்க மூளை தன்னோட சுதந்திரத்துக்கு வர ஒரு அச்சுறுத்தலா பாக்குது. இதனால மனசுக்குள்ள ஒருவித உராய்வு ஏற்பட்டு அந்த வேலையை செய்யவே கூடாதுங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது. சரி, வெளியில இருந்து வர கட்டளைகள் ஏன் நமக்கு ஒரு அச்சுறுத்தல் மாதிரி தெரியுது? நம்ம மூளை ஏன் உடனே ஒரு டிஃபென்ஸ் மோடுக்கு போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். உங்க மூளை 3 விதமா எதிர்வினையாற்றுது. முதல்ல அது தன்னோட சுதந்திரத்தை, அதாவது தன்னாட்சியை பாதுகாக்க முயற்சி பண்ணுது. 2வது, அந்த கட்டளை ஒருவித மன அழுத்தத்தை தூண்டுது. 3வது, அந்த வேலையை செஞ்சு முடிச்சா கிடைக்கக்கூடிய திருப்திய இப்போ ஒரு கட்டாய கடமையா மாத்திடுது. குறிப்பா தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறவங்களுக்கு இந்த உணர்வு ரொம்பவே வலுவா இருக்கும். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சில உளவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கைகளையும் கால்களையும் நல்லா விரிச்சு நட்சத்திர மீன் மாதிரி தூங்குற பழக்கம் உள்ளவங்க பொதுவா மத்தவங்க தங்களை கட்டுப்படுத்துறத விரும்ப மாட்டாங்களாம். இதுல உங்களோட பழக்கம் பொருந்தி போகுதான்னு பாருங்க. சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். இதுக்கு தீர்வு என்ன? இந்த உணர்வுல இருந்து வெளியே வந்து நம்மளோட உந்துதலை எப்படி திரும்பவும் கொண்டு வர்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்குள்ள நடக்குதுங்கிறத நீங்க முதல்ல கவனிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பேட்டர்னை அடையாளம் கண்டுகிட்டாலே பாதி வெற்றி தான். கடைசியா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மனசு உங்களுக்கு எதிரி கிடையாது. அது சோம்பேறித்தனமாவோ இல்ல பிடிவாதமாவோ நடந்துக்கல. அது வெறுமன உங்க சுதந்திரத்தையும் தன்னாட்சியையும் பாதுகாக்க தான் முயற்சி பண்ணுது. இந்த ஒரு புரிதல் வந்தாலே போதும், அந்த குற்ற உணர்ச்சியும் எரிச்சலும் தானா குறைஞ்சிடும். இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான வழி. அடுத்த முறை உங்களுக்கு இந்த மாதிரி தோணும்போது
யார் இத சொன்னதுன்னு கோவப்படுறதுக்கு பதிலா ஒரு நிமிஷம் யோசிச்சு நான் ஏன் முதல்ல இதை செய்ய நினைச்சேன் அப்படின்னு உங்களையே கேட்டுக்கோங்க. உங்க கவனத்தை வெளியில இருந்து வந்த தூண்டுதல்ல இருந்து திருப்பி உங்களுக்குள்ள இருந்த உண்மையான நோக்கத்துக்கு கொண்டு வாங்க. இப்போ உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் புரிஞ்சிருக்கும். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது யார் சொன்னாங்கங்கிற கோபத்துல இருந்து மாறி நான் ஏன் இதை செய்ய ஆரம்பிச்சேங்கிற உங்க நோக்கத்துக்கு எப்படி மாறப் போறீங்க, இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.